எப்போவாவது ஒரு வாட்டி கட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடல் சூட்டுனால வந்துச்சு, ஒரு இன்ஃபெக்ஷனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். மாதத்தில் 2 வாரம் வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களையும் வந்து பார்க்குறோம். சில ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ அடிக்கடி வருது அப்படின்னா அங்கே ஒரு தனி சைனஸ் ட்ராக்கே வந்து ஃபார்ம் ஆகிடும். வியர்வை கோலத்தினுடைய அந்த கட்டிகளில் அடைப்பு உண்டாகுது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்ஃப்ளமேஷனால தான் இது வருது அப்படிங்கிறது ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அக்குள் பகுதியில் அடிக்கடி வந்து கட்டி வருது. எப்போவாவது ஒரு வாட்டி கட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடல் சூட்டுனால வந்துச்சு, ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் சமீபத்தில் நிறைய பெண்களை நான் வந்து பார்க்குறேன். அக்குள் பகுதியில் அடிக்கடி வந்து கட்டி வருது டாக்டர். கட்டி வந்தது அப்படின்னா அதில் வந்து பஸ் வந்து வெளியில் வருது. இதுக்காக நான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது அக்குள் பகுதியில் மட்டும் கிடையாது. சில பேருக்கு வந்து பிரெஸ்ட்டுக்கு கீழே வர்றது, கிராயின் ரீஜியனில், அதாவது தொடை இடுக்கு பகுதிகளில் வந்து வர்றது, பட் ரீஜியனில் வருது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஒரு நம்ம காய்ச்சல் போது எப்படி வந்து நமக்கு அக்குளில் வந்து நெறிக்கட்டி உண்டாகும், அதே மாதிரியான நெறிக்கட்டி வந்து ஸோ தொடர்ந்து அடிக்கடி வருது. மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கட்டிகள் வந்து வருது. ஸோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு வலி உண்டாகும். வலி உண்டாகி அந்த கட்டியோட அளவு வந்து பெருசாகும். ஸோ அந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாகி ஃபீவர் கூட சம்டைம்ஸ் வந்து வரும். திருப்பி அந்த கட்டி உடஞ்சி அதுலேருந்து பஸ்ஸாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்தில் 2 வாரம் வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களையும் வந்து பார்க்குறோம். சில ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நெறிக்கட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் டயபெட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த 20 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு இது ரொம்ப காமனாக வந்து வரும். இதை வந்து ஹைட்ராடென்டிஸ் சப்புரேட்டிவா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கிளில், இப்போ இந்த அக்குள் பகுதிகளெல்லாம் வந்து முடி வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர் ஃபாலிக்கிளுக்கு உள்ளே வந்து ஒரு பிளாக்கேஜஸ் வரும். எதனால் பிளாக்கேஜஸ் வருது அப்படின்னா நம்ம பாடியில் இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுனால, அதே சமயத்தில் பெண்களுக்கு ஆண்களோட அந்த ஆண்ட்ரோஜன்கிற அந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகுது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிளில் வந்து ஹைப்பர் கேரட்டோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கேரட்டினோட அளவு வந்து அதிகமாகி அந்த ஹேரோட ரூட்டை வந்து அது பிளாக் பண்ணிடும். ஸோ நமக்கு வியர்வை வந்து வெளியில் வராது. அதே மாதிரி அந்த வியர்வையோடு சேர்ந்து சுரக்கக்கூடிய சீபம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்குத்தன்மை இதுவும் வந்து வெளியில் வராது. அது வெளியில் வராமல் உள்ளேயே தேங்கும் பொழுது அது கட்டியாக மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு லைட்டாக வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கட்டியாக மாற ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளே வந்து பாக்டீரியா வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாக்டீரியா க்ரோத் ஆகும் பொழுது தான் வந்து அது நல்ல ஒரு வீக்கத்தோட காய்ச்சலும் வந்து சில பேருக்கு வந்து வரும். அது உடஞ்சி பஸ் நிறைய வந்து வெளியே வரும். சில பேருக்கு கொஞ்சம் பிளட்டு கூட வந்து வரலாம். ஸோ இது வந்து செகண்டரி வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து அந்த இடத்துல வந்து வருது. இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ அடிக்கடி வருது அப்படின்னா அங்கே ஒரு தனி சைனஸ் ட்ராக்கே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நெறிக்கட்டி ஒரு வந்து அது காய்ஞ்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தழும்பே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பட்டக் ரீஜியனில் வருது, அதே மாதிரி கிராயின் ரீஜியனில், அக்குள் பகுதிகளில் வருது, பிரெஸ்ட்டுக்கு கீழே வருது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரீஜியன்லேயும் வரும், பிரெஸ்ட்டுக்கு மேலேயும் கூட வரும். அந்த மாதிரியான கூட விஷயங்கள் கூட நம்ம நிறைய பேரை வந்து பார்க்குறோம். இது எதனால் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வியர்வை கோலத்தினுடைய அந்த கட்டிகளில் அடைப்பு உண்டாகுது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்ஃப்ளமேஷனால தான் இது வருது அப்படிங்கிறது ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். அதுவும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ரீசெண்டாக ஏதாவது ஹார்மோனல் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, டாக்டர் ஒரு வாட்டி வந்தது, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆச்சு, திருப்பியும் அடுத்த மாதமும் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து இதுக்காக நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன், சில மாத்திரைகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து நிறைய சமயங்களில் எனக்கு புற்றுநோயாக கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. பட் இது வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஸோ முதல்ல நீங்கள் ஒரு முறை டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கணும். நம்ம பாடியில் இந்த லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ்
சேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்காக உருவானது தான். அதிகப்படியான கழிவுகள் உள்ளே தேங்க ஆரம்பிக்குதுனா தான் இந்த லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். ஸோ அப்போது நம்ம பாடியை முதல்ல டீடாக்ஸ் வந்து பண்ணணும். அதுவும் நெய் மருந்து டீடாக்ஸுங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாள் எடுத்துக்கிற டீடாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு வந்து பத்தாது. 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, இந்த டீடாக்ஸ் முதல்ல ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதற்கான சில மருந்துகள், முக்கியமாக நம்மளுடைய இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் வந்து பிளாக் வராமல், அங்கே வந்து ஹைப்பர் கெரட்டோசிஸ்ங்கிற கண்டிஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலாக நம்ம மஞ்சள் வேம்பு சேர்ந்த கரைசலை வச்சு நம்ம வந்து அந்த வேம்பு இலைகளை நல்லா அரைச்சிட்டு அது கூட மஞ்சள் சேர்த்து அதை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதற்கான சில எக்ஸ்டர்னலான அப்ளிகேஷனும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஆனாலும் கூட உள்ளே இருந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள், முக்கியமாக ஸோ நிறைய எண்ணெயில் பொரிச்ச உணவுப் பொருட்கள், மசாலா சம்பந்தமான உணவுப் பொருட்கள், அதே மாதிரி வந்து அதிகமான இனிப்பு வகைகள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கும் போதே அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கணும். நிறைய பெண்களை நான் வந்து பார்க்கும்போது, டாக்டர் நான் கண்டினியூஸாக உட்காந்து எக்ஸாம் படிக்கும்போது தான் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகுது, ஸோ பாடியில் ஹீட் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்கள் பாடிக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரியான உணவு முறை மாற்றங்கள், ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கு முறைகள், இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கான சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து சிகிச்சையும் வந்து நம்ம கொடுக்குறோம். அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த கட்டிகள் வந்து நல்ல மாற்றம் இருக்குது. நிறைய பெண்கள் இதற்காக அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கவங்க எல்லாருமே டீடாக்ஸ் மெத்தட்ஸும் நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்கள், உடம்புல நல்ல வியர்வை வரக்கூடிய அளவுக்கு உடற்பயிற்சி, அது கூட சர்ம தேஜஸ் கேப்சூல், இந்த காம்பினேஷனை வந்து எடுத்து நிறைய பேர் நல்லா நிரந்தரமாகவே வந்து சரியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான கட்டிகள் இருக்குது அப்படின்னா இது வெறும் வியர்வை கோலம் சார்ந்த கட்டிகள் மட்டும் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம சரி பண்ணாதான் இதை பெர்மனெண்ட்டாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த நிணநீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நெறிக்கட்டிகள், அக்குள்ள வரக்கூடிய கட்டிகள், ஹைட்ராடேட்டி செப்பரேட்டிவா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கட்டிகள் வந்து எதனால் உருவாகுது, இதை எப்படி நிரந்தரமாக சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 1 வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி,
டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.